பதில் சொல்லிட்டு போட. நீ எங்கடா வந்து எங்கடா அடிக்கிற நீங்க? என்ன ரவுடியா நீங்க? ஏய் பதில் சொல்லிட்டு போ. ஏய் ஏறா ஏறா. ஏய் ஏறா வர வந்து சொல்றோம். ஏய் ஏய் கண்டினா ரவுடியாவா? அட என்னங்க சொல்றீங்க? அவரு தமிழக வெற்றி கழக நிர்வாகியே இல்லையா? நீ கூப்பிடல சொல்லாதீங்க. அத சொல்லி கிளம்பினீங்க. தமிழக வெற்றி கழக துண்டு பயங்கர ஆயுதத்துடன் சுத்தியவங்க எங்க கட்சிக்காரரே இல்ல அப்படின்னு இப்ப தமிழக வெற்றி கழகம் சார்பில் விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஏடா பதில் சொல்லிட்டு போட. நீ எங்கடா வந்து எங்கடா அடிக்கிற நீங்க? நீ இருக்கல பதில் சொல்லி கிளம்பினீங்க. பதில் சொல்லி கிளம்பு. யார்ட்ட போனாங்க? கட்சியில யாரையோடி எடுக்கலாமா? ஆயுதம் எடுக்கலாமா நீ? கிருஷ்ணகிரி பக்கத்துல நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் சாருடைய பிறந்த நாள் வந்துச்சு. சோ அப்போ தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடையே மோதல் ஏற்பட்டுச்சு. தமிழக வெற்றி கழக கட்சி துண்டு அணிந்த நபர் ஒருத்தர் பயங்கர ஆயுதத்துடன் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா அந்த நபரு டிவிகே நிர்வாகியே இல்ல அப்படின்னு இப்ப தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. கிருஷ்ணகிரி பகுதியில தமிழக வெற்றி கழகத்துடைய கிருஷ்ணகிரி நகர செயலாளர் சசிகுமார் தலைமையில நலத்திட்ட உதவிகள் நடத்தப்பட்டிருக்கு. கீழ்புதூர் பகுதியில சில நிகழ்ச்சி எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க. அப்போ கீழ்புதூர் பகுதியை சேர்ந்த ஒரு தரப்பினருக்கும் இவங்களுக்கும் கோஷ்டி மோதல் ஏற்பட்டதா கூறப்படுது. இதுல ஒரு நபர் பயங்கர ஆயுதத்தோட தாக்கி இருக்காரு அப்படின்னு கூறப்படுது. இதுல 6 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இப்போ அந்த பயங்கர ஆயுதத்துடன் இருந்த நபர் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக கட்சியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கும் இவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. கழகத்துல அடிப்படை உறுப்பினரா கூட இந்த நபர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட தாவேகா செயலாளர் சார்பில் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இப்பவே பிஹைண்ட் ஃபாலோ பண்ணுங்க.